இல்லை, நான் உங்கள் கோவை கட்டரும்பு. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியில் தான் இருக்கிறோம். வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கிரிவலம் வந்து சாமி தரிசனம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது நம்ம வளர்ப்போம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம போய் மேலே போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்கோம். கிரிவலமும் வரப்போகிறோம். வாங்க வீடியோ பண்ண அந்த மலை உச்சிக்கு போய் தான் சாமி தரிசனம் பண்ண இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் இப்போ விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். உக்கடம் பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் மதுக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற செல்வ விநாயகர் சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம். இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் பல ஆண்டுகளாக வீட்டு இருக்கார். நண்பர்களே, வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, தூரத்துலேருந்து தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அரச மரமும் இருக்கும், ஆலமரமும் இருக்குது. இந்த ஆலமரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் இருக்குது. நம்ம இப்போ சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம். மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம கிரிவல பாதையை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க. அக்னிலிங்கேஸ்வரர் இவர் தான் முதல்ல நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறோம். இந்த டைம் கூட்டமே இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பக்கமாக சாமி காமிச்சிருக்கோம். இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை பார்த்தீங்கன்னா மதுக்கரை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. கோவையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த மலைப்பகுதி வந்துங்க. சுமார் ஒரு 5.5 கிலோமீட்டர், சரியாக சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் சுற்றுவரத்தில் பௌர்ணமி நாளுக்கு மட்டும்தான் கிரிவலம் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே மீண்டும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மலை ஏறி சுவாமி தரிசனம் பண்ணலாம். மேலே சிவபெருமானை நீங்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நெட்டு குத்தலாக தான் இருக்கும் அந்த மலை. பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த மலையை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பழைய மலையை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம சரியான வெயிலில் தான் மேலே ஏறிட்டுருக்கோம். பாருங்கள், சரியாக நம்ம வந்து 12 மணிக்கு கிரிவலம் ஆரம்பித்தோம் இன்றைக்கி மதியானம். ஏன் நம்ம 12 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 12 மணிக்கு தான் இந்த சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் தான் கேட்டேன். அதை உணர்றதுக்கு வேண்டி, அந்த வைப்ரேஷனை உணர்றதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த கிரிவலத்தை கரெக்டாக 12 மணிக்கு தேர்ந்தெடுத்தேன். இன்றைக்கி வைகாசி பௌர்ணமி, கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். வாங்க, அந்த வைப்ரேஷன் கிடச்சா நான் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக காமிக்கிறேன். நண்பர்களே, சித்தர்களை பார்க்கணுன்னு நினச்சதும் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண வந்தோம். சித்தர்கள் பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் என்றைக்குமே வரமாட்டாங்க. அதாவது அமானுஷ்யங்கள் சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, பட்டாம்பூச்சி இல்லாட்டி வெட்டுக்கிளி, ஏதாவது ஒரு உயிரினங்கள் ரூபம் வந்து நமக்கு காட்சி தரப்போகிறாங்க. இது மலைப்பகுதிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. அதனால் நமக்கு பட்டாம்பூச்சியை பார்த்தா சித்தர்களாக உணருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மீண்டும் சுவாரஸ்யமான ஏதாவது விலங்குகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம சித்தர்களை தரிசனம் பண்ண தான் எடுத்துக்கணும். வாங்க, தரிசனத்துக்கு போகலாம். 8 திசையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை பார்க்குறக்கு தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம் நண்பர்களே. நீங்கள் ஒரு சிவபக்தராக இருந்தால் வாழ்நாளில் இந்த மலை ஏறி இறங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கிடும் நண்பர்களே. இது உண்மையான சம்பவம். நான் மாதம் வந்து பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்துட்டு தான் இருக்கேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு சில மாதங்கள் வந்து வர முடியாமல் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருலூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு நாங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நம்ம அக்னிலிங்கேஸ்வரோட சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஒரு லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நண்பர்களே, கரும்பு சக்கரை, அவல், தென்னை இந்த மாதிரி தானியங்களை கொண்டு வந்து கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பக்தர்கள் வந்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு படைக்கும் போல் ஆகும் இந்த செயல். தரிசனம் பண்ணியாச்சு.
கிரிவல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு சுற்று பிரகாரத்தில் எல்லை கல்லுன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் வழிபடுறாங்கன்னா, நம் முன்னோர்கள் வழிபட்ட இடத்தையும் நம்ம தொடர்ச்சியாக வழிபட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஒரு அருமையான சீனரி பாருங்கள். அந்த மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தா என்ன அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம ஒரு லிங்கத்தை சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் இதோ பாருங்கள், அப்பன் எந்த அளவுக்கு அமைதியாக உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். ஓம் நம சிவாய. இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மதியானம் யாருமே இல்லை, சரியான வெயில். இப்போதைக்கு யாரும் இல்லை, வனவிலங்குகளோட அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு யானை, மான், கரடி போன உயிரினங்கள் வந்து இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு வர சொன்னாங்க. சென்ற முறை நம்ம சித்ரா பௌர்ணமி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சரியான டிராஃபிக் ஜாம் ஆகிருந்தது. இப்போ பாருங்கள், கூட்டமே இல்லை. ஏன் இந்த டைம் நம்ம மத்தியானம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்குது. சித்தர்களோட நடமாட்டத்தை நம்ம பார்க்கலாம், அனுபவிக்கலாம், அவங்கள மீட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சரியாக 12 மணிக்கு நம்ம கிரிவல பாதையை தேர்ந்தெடுத்து மலை ஏறிட்டுருக்கோம். வயசானவங்க, குழந்தைகள்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் நண்பர்களே. நீங்கள் காலையில் நேரமாக வந்தீங்கன்னா ஈஸியாக சாமி தரிசனம் பண்ணிடலாம். கிரிவல பாதையிலுமே சீக்கிரமாக நீங்கள் ஏறிடலாம். கிரிவல பாதையில் நம்ம சரியான கெஸ் எடுக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை பாருங்கள் நண்பர்களே, எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். கோடை காலத்துலேயும் இந்த அளவுக்கு பச்சை பசுன்னு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குதுன்னா நம்ம தர்மலிங்கேஸ்வரர் மலைப்பகுதியில் இந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்குறோம். வாயுலிங்க தரிசனம் நண்பர்களே, பாருங்க, அமைதியாக எம்பெருமான் பார்த்தீங்கன்னா அமைதியாக காட்சி தராரு. பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு அழகையான இடத்துல அமைதியாக காட்சி தராரு பாருங்க. ஈசா தர்மலிங்கேஸ்வரா, எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா. நம்மளோட சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும் விரைவில். நண்பர்களே, ஒரு சிவனடியார் இந்த வெயிலையும் தன் குழந்தைய எடுத்துகிட்டு அப்படி கிரிவல பாதையில் வர்றோம். அப்போ நமக்கு காட்சி அளித்தார். சித்தர்களே காட்சி அளிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு குழந்தை வடிவத்தில் சித்தர் காட்சி அளிச்சிட்டாரு பாருங்க நண்பர்களே. பாருங்க, சித்தர் உன்னால் போயிட்டுருக்காரு பாருங்க நண்பர்களே. அப்பா நமச்சிவாய. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். பெரியவங்க குழந்தைகள்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக அவங்கள கூப்பிட்டுவாங்க. ஓம் நம சிவாய. விரைவில் பாதையில் இந்த மாதிரி ஒரு புத்து இருக்குது நண்பர்களே. இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா விரைவில் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொட்டில் கட்டி வழிபடுறாங்க, வளையல் கட்டியும் வழிபடுறாங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வளையல், தொட்டில், இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு முறைகள் இங்கே இருக்குது. இது ஒரு புற்று மாரியம்மன் கோயில் தான். வேண்டுதலை நிறைவேற்றுறவங்க வந்து நிறைவேற்றிக்கலாம். குபேரலிங்க தரிசனம் நண்பர்களே வாங்கியாச்சு. வாங்க அடுத்த லிங்கத்தை பார்க்க போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பாருங்க. நீங்கள் நல்லா அமைதியாக கேளுங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குருவிகளோட ரீங்காரம்
மேல்மலையில் அடிக்கிற பெல் சத்தம் கேட்கும் பாருங்க. கேட்குதா நண்பர்களே? அதோ நண்பர்களே, இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சித்தர்களை தரிசனம் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம கிரிவல பாதையை வந்து நெருங்கி ரொம்ப முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். இதனால் வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மணி ஓசை மட்டும்தான் நம்ம கேட்டோம், குருவிகளோட ஓசையை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இதனால் வரைக்கும் நம்ம சித்தர்களோட எந்த ஒரு அறிகுறியும் தென்படலை. ஆனால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். கிரிவல பாதையில் சரியாக 12 மணிக்கு நீங்கள் கிரிவலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணிக்கு முடிக்கலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இப்போ 1 மணி ஆக போகுது. 1 மணி நேரம் ஆச்சு. இதனால் வரைக்கும் நமக்கு அந்த சித்தர்களோட ஒரு அறிகுறியும் தெரியலை. நீங்கள் போய் வரும்போது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிறதுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. நம்மளும் தொடர்ச்சியாக நிறைய வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய பேர் ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக ஆதரவு தாருங்க நண்பர்களே. இப்போ நம்ம ஃபினிஷிங் எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், அந்த கோயம்புத்தூரோட இயற்கையான காட்சியை பாருங்கள். கிரிவல பாதையில் நண்பர்களே இந்த மாதிரி ஹனுமனோட தண்டாயுதத்தை வந்து வச்சு வழிபடுறாங்க. கரெக்டாக அந்த லொக்கேஷன் பாருங்கள், இந்த கள்ளி மரத்துக்கு கீழே தான். அதுக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா 2 சாமி இருக்குது. ராம் லக்ஷ்மணனா இதை நினச்சி வழிபட்டுட்டு இருக்காங்க. ராம் லக்ஷ்மண் சீதா தேவியோட இங்கே அருள் பாலிக்கிறாங்க பாருங்கள். கோவையோட அழகாக ரசிக்க போகிறோம். இது எல்லாமே கோயம்புத்தூர் நண்பர்களே. பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே நம்ம இப்போ இறங்க போகிறோம். கீழே கிரிவல பாதை வந்து முடிஞ்சது நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதம் இருக்குது, ஹனுமான் பாதமும் ராமர் பாதம் சீதாவோட பாதம் இருக்குது. இங்கேயும் மக்கள் வழிபடுறாங்க. இப்போ நம்ம கிரிவல பாதையிலேருந்து மறுபடியும் அந்த வழியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக சுவாமி தரிசனம். நண்பர்களே, கீழே இருக்கிற நம்ம கன்னிமார் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரிவல பாதை வெற்றிகரமாக நம்ம நடந்து வந்துட்டோம். சுமார் 1 மணி நேரம் எடுத்து சுமார் மெதுவாக தான் நடந்து வந்தோம். சரியான வெயிலில் போனங்காட்டி மெதுவாக தான் நடந்து சாமி தரிசனம் பண்ணி வந்தோம். இப்போ நம்ம அடுத்தது இந்திரலிங்கத்தை சாமி தரிசனம் பண்ண போகிறோம். சுவையான விருந்து படைச்சிருந்தாங்க, அன்னதானம். அதையும் சாப்பிட்டு தான் வந்தோம். இந்திரலிங்கம் தரிசனம் நண்பர்களே. அன்னதான மண்டபத்துக்கு நேர் முன்னாடி இந்த முத்துமாரியம்மன் திருக்கோயிலையும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டோம். சிறந்த முறையில் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மக்களுக்கு காட்சி அளிச்சிருந்தாங்க. முத்துமாரியம்மன் ஓம் சித்தி தாயை போற்றி, ஓம் சித்தி தாயை போற்றி, பராசக்தியை போற்றி. நீங்கள் கொண்டு வர அன்னதான பொருள் எல்லாமே இந்த பீமன் சன்னதிக்கு கீழே வச்சுட்டிங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. இதுவும் நம்ம மலை ஏற போகிறோம். முகப்பு தோற்றத்தை தான் நம்ம பார்க்குறோம். பிள்ளையாரையும் முருகனையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம முன் மண்டபத்தில் இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே மலை ஏற போகிறோம். மூலவரை வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ண மட்டும்தான் முடியும், வீடியோ எடுக்க முடியாது. அதோட ஃபோட்டோவை நான் இணைச்சிருக்கிறேன், நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோவை மட்டும் இணைச்சிருக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டன் அமைச்சிருந்த நண்பர்களே, எங்களையும் வாழ வையுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். யூடியூப் தரப்புக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது ரீயூஸ்ட் கண்டென்ட் கிடையாது, இன்று படமாக்கப்பட்ட கண்டென்ட் தான். நன்றி யூடியூப் தரப்பினர்களே, உங்கள் பேராதரவுக்கு நன்றி யூடியூப். மீண்டும் ஒரு நல்ல படிப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் மக்களே.